வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. காந்தாரி, காந்தாரி, எங்க போயிருப்பா? காந்தாரி, காந்தாரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல மணமகளா வந்து உட்கார வேண்டியவ அதுக்குள்ள எங்க போயிருப்பா? எங்க தேடியும் அவளை காணுமே. ஏதோ தப்பா இருக்கே. என்னோட மந்திர சக்தியால அவ எங்க இருக்கான்னு இப்பவே கண்டுபிடிக்கிறேன். இப்போ காந்தாரி எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு சொல்லு. அந்த காந்தாரி என்னோட சூழ்ச்சியை கண்டுபிடிச்சிட்டாளா? அத்தோட என்ன அழிக்கவும் அவ துணிச்சிட்டான். இனி அவளை விட்டு வச்சா எனக்கு தான் ஆபத்து. உன்னை இப்பவே இங்கிருந்தே அடிக்கிறேன். உன்னை கொல்ல என்னோட முழு மாந்திரிக சக்தியையும் உன்னை நோக்கி அனுப்புறேன். அது உன்னை அந்த இடத்துலயே எரிச்ச சாம்பலாக்கிடும். என்னது? என்னோட முழு சக்தியையும் அனுப்பி அதால் அவளை எதுவுமே செய்ய முடியல. அவகிட்ட வேற ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அது என்னோட சக்திய அவ பக்கத்துல நெருங்கவே விட மாட்டேங்குது. அது என்னவா இருக்கும்?
அந்த கிழவி கொடுத்த வேற வாயில அடக்கிட்டு மென்னுட்டே போறியா? போ, உன்னை தேடி நான் அங்கேயே வரேன். மந்திரத்தை விடாம சொல்லிக்கிட்டே இருங்க. நான் இப்ப வந்துடுறேன். நான் வர வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்கிருந்து எந்திரிக்கவே கூடாது. ம்? மைனா, என்ன இவளை காணோம்? எங்க போயிருப்பா? மைனா, அரண்மனையில சின்னவரோட உயிர் ஆபத்துல இருக்குன்னு உனக்குள்ள சாமி இறங்கி நீ அருள் வாக்கு சொன்ன. அவரை காப்பாத்ததா நான் போயிட்டு இருக்கேன். இப்படிக்கு மைனா. மைனா, நீ என்னை எழுப்பியிருக்கலாமே. இப்படி அவசரப்பட்டு தனியா போயிட்டியே. நீ அங்க போனா உன் உயிருக்கும் ஆபத்தாகும். துரோகி விஷகன்னிகா தலைய என் கையால வெட்டி எறியணும். என்ன காந்தாரி, என்ன கொல்ல வாள் எடுக்க வந்தியா? அப்படின்னா என்ன பத்தின எல்லா உண்மையும் உனக்கு தெரிஞ்சிருச்சு, அப்படிதானே? சதிகாரி, இளந்திரையன எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவரை நீ அடையலான்னு பாக்குறியா? உன்னை கொல்லாம வேற என்ன பண்ணுவாங்க? இந்த பிறவில நான் என் லட்சியத்தை அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். இளந்திரையன் எனக்காக புறப்பெடுத்து வந்திருக்கான். அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணணுமா? உன்னால அவரை அடைய முடியாது. அது வரைக்கும் உன்னை நான் உயிரோடவே விட்டு வைக்க மாட்டேன். என்ன துணிச்சல்டி உனக்கு? என்கிட்ட எப்படி பேசுவியா நீ? இந்த பிரபஞ்சத்தையே கட்டுப்படுத்துற சக்தியை நான் பெறணும்.
அதுக்கான சக்தியை நான் பல மடங்கு பெருக்கணும். அந்த லட்சியத்தை அடையறதுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். அதுக்கு தடையா யாரு வந்தாலும் அவங்கள நான் பலி கொடுப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற. நீ இன்னும் முழு வசியத்துக்கே வரலையா? நான் அப்படி திருமண நேரத்துக்குள்ள கீழே கிடந்த எதையோ வேற எடுத்து மெல்ற. ஏய், என்னடி பாக்குற? என்னையே அடிக்கிறியா நீ? நான் என் ஜமீனுக்கு இளவரசியா வரப்போறவ. உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. என்னடி? இனி உன் சாவ யாராலையும் தடுக்க முடியாது. நீ ஏன் சாக போறேன்னு தெரியுமா? எப்படி சாக போறேன்னு தெரியுமா? அத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் வசியத்துலதான் நீ சாக போறேங்கிறத தெரிஞ்சுக்கோ. மரணத்துக்கான காரணம் உன்னோட அடுத்த ஜென்மத்துல தான் தெரியும். அடுத்த ஜென்மத்திலையும் நீ சாகர நேரத்துல தான் தெரியும். அப்பதாண்டி உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வரும். நான் துர்கா இல்ல, கனக துர்கா. காவல் தெய்வமும் நானே, கனக துர்காவும் நானே, கால ராத்திரிகாவும் நானே. மைனாவை கொண்டுட்டு நீ இளந்தரையனை அடையணும்னு நினைச்சல. ஆனா நான் உன்னை கொண்டுட்டு இளந்தரையனை அடைய போறேன். ஆனா என்ன, அவன் என் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் உயிரை விட்டுடுவான். அவன் செத்து மேல் லோகத்துக்கு வரப்போ அவனை நீ கல்யாணம் பண்ணிக்கோ. என் இளந்திரையனை அடையறதுக்கு எத்தனை ஆட்டம் போட்டிருப்ப நீ. கடைசியில என்னாச்சுன்னு பாத்தியா? என் காலுக்கு கீழே மண்ணோட மண்ணா போயிட்ட பாத்தியா? எனக்கு இருக்கிற சக்திக்கு இப்பவே உன்னை எரிச்சு சாம்பலாக்கியிருப்பேன். ஆனா ஏன் திரும்ப உனக்கு நான் சமாதி கட்டியிருக்கேன்? அடுத்து நீ பிறந்து வந்தாலும் சாக போறப்போ உன் சமாதிய நீயே பார்த்து அதிர்ந்து போகணும். ஜாக்கிரதை.
அந்தி பொழுது நெருங்கிடுச்சு. வானத்துல அருந்ததி நட்சத்திரம் முளைச்சு. இளந்திரையனோட கூட வேண்டிய நேரமும் நெருங்கிடுச்சு. என் லட்சியம் நிறைவேற போகுது. இவங்க கண்ண பட்டா உயிரோடவே விட மாட்டானுங்க. ஆனா உள்ள நடக்கிற யாகத்தை தடுத்து நிறுத்தலனா சின்னையோட உசுருக்கே ஆபத்தாயிடும். இந்த வழியா போனா உள்ள விட மாட்டாங்க, பின் வழியா போலாம். சின்ன ஜமீனுங்க. சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம். புரோகிதரே, நேரம் கூடிக்கிட்டே போகுது. மைனாவை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. நல்ல நேரம் முடிஞ்சிட போகுது. தற்போது மைனாவை கொன்றிருப்பார்கள். இவன் அவளை அழைத்து வரச் சொல்கிறான். இவனை வசியம் செய்வதாக கூறிவிட்டு விஷக்கன்னிகை எங்கு சென்றாள் என்று தெரியவில்லையே. முகூர்த்தத்துக்கு என்ன நேரம் இருக்கு? நீங்க செய்ய வேண்டிய சடங்குகள் இன்னும் நிறைய இருக்கு. எவ்வளவு நேரம் தான் மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருப்பீங்க? மைனாவை அழைச்சிட்டு வர சொல்லுங்க. இல்ல நான் போய் அழைச்சிட்டு வரேன். இளந்திரையா, ஆற்றுக்கு நீர் எடுக்க போன மைனா இங்குதானே வரப்போகிறாள். என்னது? ஆத்துக்கு நீர் எடுக்க போனவ இன்னும் வரலையா? மைனாவுக்கு ஏதோ ஆபத்துன்னு நினைக்கிறேன். மணவரையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் மணமகளுக்கு தாலி கட்டாம எந்திரிக்க கூடாது. இளந்திரையா, மைனாவுடன் காவலாளிகள் துணைக்கு சென்றிருக்கிறார்கள். அவர்கள் அவளை பத்திரமாக அழைத்து வருவார்கள். இல்ல, அந்த காவலாளிங்களால தான் அவளுக்கு ஆபத்துன்னு தோணுது. ஏன் முன்னாடியே அவ கழுத்தில் இருக்கிற தாலியை அறுக்க பார்த்தவங்களாச்சே. இப்பவே நான் காட்டாற்றுக்கு போறேன். இளந்திரையா, சின்னவரே, தண்ணீர் எடுக்க போன இளவரசி வந்துட்டாங்க. இப்பதான் பணிப்பெண்கள் வந்து சொல்லிட்டு போறாங்க. மைனா வந்துட்டாளா? ஆமாம். எங்க இருக்கா அவ? நான் போய் அவளை இப்பவே பார்க்கணும். மணவரையில உட்கார்ந்ததுக்கு பின்னாடி மணமகன் எழுந்து போலாமா? நீங்க எப்படி அனுமதிச்சீங்க? எவ்வளவோ சொன்னோம், அவரு கேட்கல. இளந்திரையனை போக விட்டுட்டு நீங்க எதுக்காக மந்திரம் சொல்லிட்டு இருக்கீங்க? இளந்தரியனை வர வைத்து அவனை வசியம் செய்வதாக கூறிவிட்டு நீ எங்கு சென்றாய்? நான் அதுக்கான வேலைகள்ல தான் இருந்தேன். ஆனால் இளந்தரியனை மந்திரங்களை கூறச் சொல்லி எவ்வளவு நேரம்தான் அவனை சமாளிக்க இயலும்? சரி, கவலைப்பட தேவையில்லை. என்னுடைய அனுமதி இல்லாமல் அவனால் இந்த அரண்மனையிலிருந்து வெளியே செல்ல முடியாது. அது மட்டுமின்றி தற்போது நீயும் வந்துவிட்டாய். உனக்கு தெரியுமா, மைனா இறந்து விட்டாள். எங்கிருந்தாலும் உன் வசியத்தால் இளந்தரியனை வரவைத்து காந்தாரியின் கழுத்தில் தாலி கட்டவை. அது உன்னுடைய வேலை. நானே காந்தாரிய கொண்டுட்டேன்னு தெரியாம இவரு வேற. இப்போ இளந்திரையன் எங்க இருக்கான்னு பார்த்து சொல்லு. என்ன சின்னவரே, மைனாவியா தேடுறீங்க? இதோ உங்க மைனா.
காட்டுக்கு நீர் எடுக்க போன மைனா இந்த மந்தார பூவை பார்த்திருக்கா. உடனே அவளுக்கு உங்க ஞாபகம் வந்திருக்கு. இந்த பூவை உங்களுக்காக அவ பறிச்சுட்டு வந்திருக்கா. அதனாலதான் தாமதம் ஆயிடுச்சு. நான் உடனே மைனாவை பார்க்கணும். ஆம். காட்டாத்துல நீர் எடுக்கிறப்போ வழுக்கு பாறையில வழுக்கி விழுந்து அவளோட உடையெல்லாம் ஈரமாயிடுச்சு. வேறு புடவை கட்டிட்டு வரேன்னு போயிருக்கா. என்ன அப்படி பாக்குறீங்க? நான் சொல்றதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா இந்த மந்தார பூவை மோந்து பாருங்க. உங்க மைனோட வாசனை அதுல கலந்திருக்கு. என்ன சின்னவரே, மைனாவோட வாசனை தெரியுதா? மைனாவை முதல் தடவை பார்த்ததுல இருந்தே அத்தனை மந்தார பூவிலும் அவளோட வாசம் தான் அடிக்குது. என்ன சின்னவரே, பதிலையே காணோம். மைனாவை தவிர யார் எனக்காக மந்தார பூவை பறிச்சுட்டு வருவாங்க? அவளுக்கும் அவ மேல உங்களுக்கும் அவ்வளோ காதல். சரி, மைனாவை அலங்காரம் பண்ணி நானே அழைச்சிட்டு வரேன். நீங்க போய் மனவரையில உட்காருங்க. சீக்கிரம் அழைச்சிட்டு வா. இனிதான் இருக்க வேடிக்கை. நான் சின்னவரை பார்க்கணும். வழி விடு. நீ செத்துட்டேன்னு சொன்னாங்க, உயிரோட வந்து நிக்கிற. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.